இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். இந்த வசனம் தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம். இது நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். எக்ஸாம் டைம்களில் பிள்ளைங்களுக்கு இதைத்தான் நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கைக்கும் கூட இது என்ன செய்யும், பிரயோஜனமாக இருக்கும். இந்த வார்த்தையில் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு அதிசயத்தையும் வச்சுருக்கிறாரு. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும். குதிரை யுத்தத்துக்கு போகிற குதிரையை என்ன செய்வாங்கன்னா, எல்லாத்தையும் திரும்ப காலில் கட்டுற லாடம் எல்லாத்தையும் அதுக்கு திரும்ப வேகமாக ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இதையும் புதுப்பிப்பாங்க. புதுசாக மாற்றி அதை குதிரையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக்கி அதுக்கு என்னென்ன வாய்க்கு கடிவாளம் போட்டு சாப்பாடு எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யுத்தத்துக்காக போகிற குதிரையை அப்படி ஆயத்தப்படுத்துவாங்க. அந்த குதிரை இத்தனாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும். மற்றவங்களால், அந்த குதிரை வீரர்களால் அது என்ன செய்ய ஆயத்தப்படுத்தப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆனால் அந்த குதிரையை வச்சு ஜெயம் இருக்குது பார்த்தீங்களா, வெற்றி, அது அந்த குதிரையினால் இல்லை, நிர்ணயம் பண்ண முடியாது. ஆண்டவரால் தான் நிர்ணயம் பண்ண முடியும். கர்த்தரால் தான் அந்த வெற்றி கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யணும், பிளான் பண்ணுறோம். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைங்களை குறித்து நிறைய திட்டம் பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். ஊழியத்தை குறித்து எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம். ஆனால் எல்லாமே ஆண்டோடைய பார்த்து நம்ம ஒப்படைக்கணும். நேற்று கூட நம்ம பார்த்தோம், மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை தான் உறுதிப்படும்னு பார்த்தோம்னா அதே வசனத்தினுடைய தான் பிரதிபலிப்பு தான் எதுவுமே. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும், ஆனால் ஜெயம் கர்த்தரால் தான் வரும். குதிரையினால் ஜெயம் கிடையாது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் படிக்கிற பிள்ளைங்க படிக்கணும். அதுக்காக ஆண்டவர் ஜெயம் தருவான்னு படிக்காமல் இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆண்டோடைய பலத்தை நம்பி ஆண்டோர்கிட்ட கேட்டு கிருபையை பெற்று படிக்கணும். எல்லா பாடங்களையும் நல்லா படிச்சுட்டு போகணும். ஆனால் அந்த ஜெயம் கர்த்தரால் தான் வரும். விரும்புகிற நாளில், ஓடுகிற நாளில், இறங்குகிற தேவனாலே யாம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம என்னன்னாலும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்வது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த குதிரையை யுத்த நாளுக்காக கட்டாயம் ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக வெற்றி கிடைக்கணும்னு நம்ம ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஜெயம் கர்த்தர் தானே தருவார் அப்படின்னு குதிரை ஆயத்தப்படுத்தாமல் இருந்தோம், நமக்கு தோல்வி தான் கிடைக்கணும். ஆனால் குதிரையை நம்ம ஆயத்தப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளால் முடிஞ்ச அளவு நமக்கு என்ன தேவன் திராணி கொடுத்துருக்கிறாரோ, என்ன ஞானம் கொடுத்துருக்கிறாரோ, என்ன பலன் கொடுத்துருக்கிறாரோ, அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் சிந்தித்து செயல்படணும், அந்த இடத்துல ஞானத்தை கேட்டு. ஆனால் அதே நேரத்தில் ஜெயம் கர்த்தரால் தான் வரும். ஆண்டவர் தான் நமக்கு ஜெயம் கொடுக்க முடியும். நம்ம முழுவதுமாக நம்புகிறது குதிரை இல்லை, ஆண்டவரை நம்பணும். குதிரையை நம்பினா நம்ம விழுந்து போவோம். ஆண்டவர் நம்பினோமா அதிசயமான காரியங்கள் நடத்தி அவர் செயல்படுவார். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அப்படித்தான் நடந்தது. நான் படிக்கிற ஸ்டேஜில் மற்ற எல்லா இதுலேயும் ஆண்டவர் என்னோடு இருந்து ஒவ்வொரு காரியங்கள்லேயும் அவர் நடத்துவார். ஆனால் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இதயத்தை கடினப்படுத்தினவன் தீங்கி விழுவான்னு ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா. அது மாதிரி நம்ம எப்போவுமே எந்த சூழ்நிலையும் ஆண்டவருக்கு பயந்துருக்கணும். நம்ம அதை இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் நெஞ்சை நிமித்திக்கிட்டு நம்ம நடந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம தாழ்மையாக ஆண்டவரத்தில் எல்லாத்தையும் ஒப்படைச்சு, நீங்கள் நடத்துங்கப்பா, எனக்கு வேண்டிய ஞானத்தை தாங்கப்பா, இந்த காரியத்தில் ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஒரு காரியங்களை செய்ய துவங்கும்போது பணம் இருக்குது, நான் முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. பணத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. பணம் தேவை தான், ஆனால் அவருடைய கிருபை வேண்டும். அதனால் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். மாம்சமானதே பியபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் சபிக்கப்பட்டோன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய நம்பிக்கையை மனுஷன் மேலே வைக்கக்கூடாது, கர்த்தர் மேலே வைக்கணும். பணத்தின் மேலே வைக்கக்கூடாது, கர்த்தர் மேலே வைக்கணும். திறமையின் மேலே வைக்கக்கூடாது, கர்த்தர் மேலே வைக்கணும். நம்முடைய திறமை, பணம் எல்லாமே பயன்படும், ஆனால் முதல் இடம் கர்த்தருக்கு கொடுக்கணும். அதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாமும் நம்முடைய பிள்ளைகளை எதிர்காலத்துக்காக ஆயத்தப்படுத்துவோம். அதே நேரத்தில் கர்த்தருடைய பாத்திரம் ஒப்படைப்போம். நிச்சயமாக அதை நமக்கு மேன்மையாக்கி தருவார். நாம் நம்முடைய பலத்தையும் சுயத்தையும் பணத்தையும் திறமையும் நம்பி நம்ம செயல்பட ஆரம்பித்தோம்னா நாம் வெட்கத்துக்குள்ளாக வேண்டி வரும். அதனால் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை தேடும்போது அவர் நமக்கு என்னென்ன எந்தெந்த நேரத்தில் தேவையோ அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தகப்பன் இருக்கிறார். நம்ம அதுக்காக இப்போவே என்ன செய்ய வேண்டாம், நம்ம இப்போவே நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் பயந்துக்கிட்டு அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும். அந்த நேரத்தில் கடவுள் நடத்துவார்.
தமிழில் ஒரு பழமொழி, கூனி ஊருக்கு போகிறதுக்கு இப்போவே குனிஞ்சு போகணுமா அப்படிம்பாங்க, அந்த இடத்துல போகும்போது குனிஞ்சிக்கலாம் அப்படிம்பாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளும் அந்தந்த நேரங்களில் பார்த்து கொள்ளப்படும், கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஈசாக்க பள்ளியிட போனார். அப்போ முன்னக்கூட்டியே பிளான் பண்ணலை அவர். எப்படி நம்ம ஈசாக்கு எப்படி பள்ளியிட சொல்லிட்டாரே, நம்ம அதுக்கு வேறு ஏதாவது மாற்று காரியத்தை பண்ணலாமா அப்படிலாம் அவர் யோசிக்கவே இல்லை. சொன்னார், கீழ்ப்படிஞ்சார். அவர் சொன்னது கீழ்ப்படிஞ்சார், அற்புதம் நடந்துச்சு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் அவருக்கு கீழ்ப்படிவோம், அற்புதங்களை நடத்துவார். குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமே. அப்பா நமக்கு நன்றி. நாங்கள் ஆயத்தப்படுவோம், ஆனால் உண்மை நம்பி ஆயத்தப்படும் போது அந்த ஜெயத்தை எங்களுக்கு நீங்கள் தர வல்லவராக இருக்கீங்க. எங்களுடைய வெற்றியை நாங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு, எங்களுடைய சுய பலனை பார்த்துக்கிட்டு, சுய திறமையை பார்த்துக்கிட்டு, எங்களிடத்தில் இருக்கிற ஆண்டவரை எல்லா வசதி வாய்ப்புகளையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் உண்மை தேடாதபடி, நீங்கள் மெய்யான தேவன், நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். நீ நிச்சயமாகவே இந்த காரியங்களில் அனுகூலமான வழிகளை திறந்து கொடுப்பீங்க அப்படின்னு விசுவாசத்தோடு நாங்கள் போகும்போது அதை முடித்து தர நீர் வல்லவராக இருக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க பலன் தருவார் என்ற வார்த்தை